உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த 10-5 பிச்சை யார் இந்த நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறது? இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி இருண்ணா உங்க கூட நானும் வரேன். என்ன வெளியே யாருமே இல்ல? சரி வாங்க போலாம். சரி வா தம்பி போலாம். என்னடா இது? தெரியலையப்பா, எடுத்து பாரு. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நான் அனைவருடனும் இரவில் தங்குவேன், நான் யார்? தம்பி என்னப்பா இது ஒரே ரெட்ல எழுதிருக்கு, ஒண்ணுமே புரியல. வெளியே யாருப்பா வந்திருக்கிறது? யாரும் இல்லம்மா. யாரும் இல்லைன்னா ஏன் அங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சரி வா தம்பி நம்ம போலாம். என்னதுப்பா உங்க கையில? அம்மா இது ரத்தத்தால எழுதப்பட்ட லெட்டர். என்னது ரத்தத்துல எழுதுன லெட்டரா? எங்க கொஞ்சம் கூட. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நான் அனைவருடனும் இரவில் தங்குவேன், நான் யார்? என்னடா இது? பார்க்கறதுக்கு ஏதோ விடுகதை மாதிரி இருக்கு. அம்மா விடுகதைன்னா புதிர் தானே? ஆமாப்பா இது புதிர் தான், ஆனா இதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி போய் போய் வருது? ஏதாவது ஒயரிங் ப்ராப்ளமா? எதுக்கு இப்படி அணைஞ்சு அணைஞ்சு எரியுது? கரண்ட் போயிடுச்சு. ஐயோ என்ன இப்படி இருட்டா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி இருங்க நான் போன்ல லைட் ஆன் பண்றேன். எப்படி இந்த கரண்ட் இப்படி திடீர்னு போச்சு? இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? ஏன் இது திடீர்னு போச்சு? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட பக்கத்து வீட்ல எல்லாம் லைட் இருக்கு, நம்ம வீட்ல ஏன் எரியல? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க. அப்புறம் ரத்தத்துல எழுதுன லெட்டர் வந்தது. வெளியெல்லாம் லைட் இருக்குது, ஆனா உள்ளதான் லைட்டா எரிய மாட்டேங்குது. அம்மா இப்ப என்னமா பண்றது? முதல்ல இந்த விடுகதைக்கு பதில் கண்டுபிடிப்போம் வாங்க. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நான் அனைவருடனும் இரவில் தங்குவேன், நான் யார்? அம்மா இது என்னவாமா இருக்கும்? ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா ஒருவேளை இது பேயா இருக்குமா? இது பேயெல்லாம் இல்ல, கையும் இல்லை காலும் இல்லை அப்படின்னா என்ன? நம்ம யோசிச்சு பார்ப்போம். அனைவருடனும் இரவில் தங்குவேன், நான் யார்? யாரா இருக்கும்? தலைக்காணியா? பெட்ஷீட்டா? ஆனா நீ சுமாரு, அது தலைக்காணியும் இல்ல பெட்ஷீட்டும் இல்ல, அது பெட்டா இருக்கும். கையும் இல்ல காலும் இல்ல, அப்ப அது கண்டிப்பா பெட்டா தான் இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் பெட். வாங்க நம்ம பெட் கிட்ட போய் பார்ப்போம். ஓகேமா. அடே இங்க ஒண்ணுமே இல்லையே. இருங்கம்மா நான் பெட்டு கீழே ஏதாவது இருக்கான்னு போய் பாக்குறேன். ஐயோ என் கை மாட்டிச்சு, யாரோ என் கையை முடிச்சு இழுக்கிறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன யாராவது வெளியே முடிச்சு இழுங்க. ஐயோ அண்ணா என்னாச்சு? அம்மா நீ ஏமா குறுக்க நிக்கிறீங்க? தள்ளுமா, காப்பாத்துங்க. அண்ணா எழுந்துருண்ணா. தம்பி இந்த பெட்டு கடியில யாரோ இருக்காங்க, என் கையை முடிச்சு இழுத்தாங்க, நம்ம இங்க இருக்க வேணாம், வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ன சாம் சொல்ற? கட்டில கீழே யாரும் இருக்காங்களா? தள்ளு நான் பாக்குறேன். இங்க எதுவுமே இல்லையா ஷா? என்ன எதுவுமே இல்லையா? அம்மா அப்ப யாருமா என் கையை முடிச்சு இழுத்தது? அம்மா நம்ம இங்க இருக்க வேணாம், வாங்க நம்ம உடனே இந்த ரூம் விட்டு வெளியே போயிடலாம். ஆமா சரி சரி நம்ம இங்க இருக்க வேணாம், வாங்க வெளியே போயிடலாம். ஐயோ ஏதோ சத்தம் கேக்குது, ஓடி வாங்க. ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க ரெண்டு பேரும் பயப்படுறத பார்த்தா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஆமா அந்த கட்டில கீழே தான் ஒண்ணுமே இல்லையே, அப்படி எப்படி சத்தம் வந்தது? அம்மா யாரோ பெல் அடிக்கிறாங்க மறுபடியும். நீங்க இருங்க, இந்த வாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லம்மா நானே போய் பார்த்துட்டு வரேன். இந்த வாட்டி யாருன்னே தெரியலையே. எனக்கு வாயும் இல்லை கையும் இல்லை, நான் காற்றோடு பேசுவேன், நீ எனக்கு துணையாக நிற்பாயா?
யார் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எழுதி வைக்கிறது? யாரோ நம்மள பிராங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் உடனே கண்டுபிடிக்கிறேன். அட, யாருமே இல்லையே. என்ன சார்? இங்க பாருங்க, இன்னும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னது, இன்னொரு லெட்டரா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப இன்னொரு புதியனை நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஆமாமா. எங்க காட்டு. எனக்கு வாயும் இல்லை கையும் இல்லை, நான் காற்றோடு பேசுவேன், நீ எனக்கு துணையாக நிற்பாயா? அம்மா, இதோட ஆன்சர் என்னவாமா இருக்கும்? தெரியலையேப்பா. வா, நம்ம இன்னொரு வாட்டி இதை படிச்சு பார்ப்போம். எனக்கு வாயும் இல்லை கையும் இல்லை, நான் காற்றோடு பேசுவேன், நீ எனக்கு துணையாக நிற்பாயா? என்னவா இருக்கும்? கரண்ட் வந்துடுச்சு. ஆமா, ஃபேன் ஓடுது. அப்போ ஃபேன் தான் ஆன்சரா? ஆமாமா, ஒருவேளை ஃபேனா இருக்குமா? ஆமா, ஃபேனா தான் இருக்கும். உடனே வீட்டுல இருக்கிற ஃபேன் எல்லாம் செக் பண்ணுவோம். வாங்க. இந்த ஃபேன்லாம் நார்மலா தானே இருக்குது. சரி வாங்க, நம்ம அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். அட, இந்த ஃபேனும் நார்மலா தான் சுத்திட்டு இருக்கு. இந்த ஃபேனையும் நம்ம செக் பண்ணிட்டோம், இதுலயும் நம்மளுக்கு ஒரு குழுவும் கிடைக்கலையே. தாலிஸ், அப்படின்னா நம்ம ஃபேன் இல்லாத ரூமை தான் செக் பண்ணணும். நம்ம வீட்ல எங்கம்மா ஃபேன் இல்லாத ரூம் இருக்கு? ஃபேன் இல்லாத ரூம் எங்க? கிச்சன் தாலிஸ். என்ன, கிச்சனா? ஆமா ஷாம், நான் தான் கிச்சன்ல வேர்வை சிந்தி வேலை செய்றேனே, அங்க ஒரு ஃபேனே இல்லையே. ஆமாமா, நம்ம அங்கதான் செக் பண்ணோம். வாங்க, உடனே போலாம். வாங்க போலாம். இங்க கிச்சன்ல எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அம்மா, அப்ப இங்கே குழு இல்ல போல இருக்கே. ஆமா, இங்க எந்த குழுவும் இல்ல. இங்க தேடுறது வேஸ்ட். வாங்க போலாம். அம்மா, உங்க பின்னாடி. என்னது, ஏன் பின்னாடியா? ஐயோ, இது யாரோட தலைமுடி? இங்க நிக்க வேணாம், வாங்க போயிடலாம். நீங்க நிக்காத, ஓடுங்கடா ஓடுங்க. ஐயோ 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 ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே. தண்ணி தண்ணி. ஐயோ, என்னாச்சுமா? என்னாச்சு? சாம, தண்ணி வேணும்பா, தண்ணி வேணும்பா. ஐயோ, கிச்சன்ல தானே அந்த பேய் இருக்குது. நம்ம எப்படி கிச்சனுக்கு போறது? இருங்கம்மா, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. அட, இங்க இருந்த முடியலையே. அப்போ பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா, இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா? கிச்சன்ல இருக்க அந்த முடிய காணுமா? என்னது, கிச்சன்ல இருக்கிற அந்த முடி காணுமா? அப்போ பேய் போயிடுச்சா? என்னடா அது? இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுல என்ன எழுதி இருக்கு? அம்மா,